எழுதியிருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரோஷம் இருக்கின்றதே ஆணுக்கு குறிப்பாக தனது பொறுப்பான பெண்கள் விடயத்திலே, தனது வீட்டு விடயத்திலே இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ரோஷமுள்ள ஒரு ஆண் வீட்டிலே பாவம் நடக்க விடமாட்டான். வீட்டிலே ஒழுக்க குறைவான காரியங்களோ காட்சிகளோ காட்டப்படுவதை, அது ஒளிபரப்பப்படுவதை அல்லது அது நிகழுவதை அவன் ஒரு நாளுமே விரும்ப மாட்டான், அதற்கு அனுமதிக்க மாட்டான். 3 பேர் சுவர்க்கத்துக்கு செல்லவே மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அதில் ஒருவனை தையூஸ் என்றார்கள். வமத் தையூசு, யார் அந்த தையூஸ் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லா யுபாலி பிமன் யதுகுல அலா அஹ்லிஹி, தனது வீட்டுக்கு யார் யார் வந்து போகின்றார்கள் என்பதை பற்றி அலட்டிக் கொள்ளாத, அதை பற்றி கவனமே எடுக்காமல் யார் வந்து போனால் எனக்கென்ன என்பதை போன்று ரோஷம் கெட்டு இருக்கின்றானே அவன் தான் தையூஸ் என்ற நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். மானத்துக்கான ரோஷமும் மார்க்கத்துக்கான ரோஷமும் அப்படியே இழக்கப்பட்டு அல்லது நலிந்து அல்லது குறைந்து போவதும், அதன் காரணமாக மிக மிக மோசமான பயங்கரமான விளைவுகள் வருவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். சொந்த மனைவி, சொந்த பிள்ளை மட்டுமல்ல, எமது ஒரு இஸ்லாமிய சகோதரி என்று வந்துவிட்டால் அவளுடைய பக்குவம், அவளது பேணிப்பு, அவளது பாதுகாப்பு விடயத்திலே சமூகம் என்று நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். வரலாறிலே ஒரு அழகான சம்பவம் இருக்கின்றது. முஅத்தசிம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளரின் காலம், ரோமர்களுடன் யுத்தம் நடக்கின்றது. ரோமர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை கைது செய்து விட்டார்கள். அந்த பெண் கைது செய்யப்பட்ட நிலைமையிலே, வா முஅத்தசமா, முஅத்தசிமே நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவள் கூச்சலிட்ட நேரத்திலே, யாரோ ஒரு பெண் தான், ஆனாலும் ஒரு இஸ்லாமிய பெண் அல்லவா, அந்நியவர்களுடைய கையில் சிக்கிவிட்டாலே அதற்காக படையையே எடுத்துக்கொண்டு போய் அந்த ரோமர்களை தாக்கி, கோட்டையையும் தாக்கி அந்த ஒரு பெண்ணை மீட்டெடுத்து வந்த வரலாறு எமக்கு தெரியும். யாரோ ஒரு பெண்ணுக்காக அந்நியவனின் கையில் சிக்கியதற்காக ரோஷப்பட்டு ஆத்திரப்பட்டு கிளந்திருந்தார்கள். அடுத்த பெண்ணின் மானத்தை கூட பாதுகாக்க வேண்டும். இன்று என்ன நடக்கின்றது தெரியுமா? கடை வீதிகளிலும் வீதியின் ஓரங்களிலும் கூட்டம் கூட்டமாக இருந்து கொண்டு தேவைக்காக வெளியே போகும் பெண்களுக்கு கூட நிம்மதியாக போக விடாமல் கிண்டல் அடிப்பதும் சைட் அடிப்பதுமாக இருக்கக்கூடிய எத்தனை வாலிபர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை கேலி செய்வதுமாக இருக்கின்றார்கள். உண்மையிலே பாவம். சில பெண்கள், பாதையில் இறங்கும் பெண்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல, நிறைய தேவைகளுக்காக இறங்குபவர்கள் உண்மையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட நிம்மதியாக போக விடாமல் அவர்களை சீண்டக்கூடியவர்கள் தான் இன்று எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். ரோஷம் இல்லாமல் போய்விட்டது, வெக்கம் இல்லாமல் போய்விட்டது, சூடும் சொரணையும் இல்லாததை போன்று எத்தனையோ மானக்கேடான காரியங்கள் அன்றாட செய்திகளில் ஒன்றாக மாறிப்போய்விட்டதை பார்க்கின்றோம் தானே. அதையெல்லாம் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத பலரை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. அல்லாஹ் வரவேற்ற குணம், அல்லாவின் குணமாக நபி சொன்ன குணம், இஸ்லாத்தில் வரவேற்கப்பட்ட இந்த குணம் இருக்கின்றதே, அந்த குணத்தை நாங்கள் கவனமாக பேணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரோஷம் என்பது, மானத்துக்கான ரோஷம் என்பது, இஸ்லாம் அதற்கு கொடுத்திருக்கும் அந்தஸ்து என்ன தெரியுமா? தனது மனைவிக்கு ஆபத்து வருகின்றது, அவளது மானத்துக்கு ஆபத்து வருகின்றது என்றால் அதை காப்பாற்றுவதற்காக, அவளை பாதுகாப்பதற்காக போராடி, மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீதுன், தனது மனைவியை காப்பாற்ற யார் போராடி அவன் கொல்லப்படுகின்றானோ அவன் ஷஹீத் என்றே, அவன் உயிர் தியாகி என்றே இஸ்லாம் சொல்லி இருப்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அதிகமாக வளர்த்து அந்த பண்பின் மூலம் வரக்கூடிய அழகான வெளிப்பாடுகளை, நல்ல நிலைமைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.